16 சிறுகதை எழுதியவர் திருமதி உமா குமார். யோ எந்திரியா, நல்லா படுத்து கிடக்க, தலைக்கு மேலே வேலை கிடக்கு. குப்புறப்படுத்து கிடந்தவளை உழுப்பினாள் கருப்பாயி. மாறி அலுப்போடு திரும்பி படுத்தான். யோ, அக்கம் பக்கத்து ஆம்பளைங்க வேலைக்கே வண்டி எடுத்துக்கின்னு வெளியில் போய் எம்மா நேரம் ஆச்சு தெரியுமா? அலறி அடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் மாறி. இன்னாத்த செய்கிறது போ, செட்டியார் குடவுன்ல சரக்கு இறக்கி வச்சுட்டு வாரதுக்குள்ளே முதுகு தண்டே கழண்டு போச்சு புள்ள. லேட்டாக தானே வந்து படுத்தேன். காலைக்கும் வா வேலை இருக்குன்னாரு. சொல்லிக்கொண்டே போனவன் ஞாபகம் வந்தது போல லுங்கியின் சுருட்டலை பிரித்தான். இந்தா நீட்டினான். சுருங்கி கசங்கி கிடந்த 20 ரூபாய் நோட்டை உள்ளங்கையில் பிரித்து போட்டு நீவி சுருக்கம் எடுத்தாள் கருப்பாயி. ஏயா, அந்த சாமியை போய் பார்த்தியா? இல்லை புள்ள, மண்டியில் 2 நாளாக வேலை மாற்றி வேலை. இன்றைக்கி நேரம் இருந்தால் போய் பார்க்குறேன். நேரம் இருந்தாவா? நல்லா இருக்கியா? அப்பனை கொண்டு போய் கொளுத்தி விட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்தால் சரியாக போச்சா? இனிமே தான் இருக்க எல்லாமே. சாதி சனத்துக்கு சோறாக்கி போடணும். மறக்காமல் சாயந்தரம் சாமியை பார்த்துட்டு எல்லா விவரமும் கேட்டு வா. பணங்காசுக்கு 4 இடத்துல ஏற்பாடு பண்ணணும். செத்தவக நாளும் ஓடி போயிடுச்சியா? இன்னும் சொச்சம் 8 நாள் தான் கிடக்கு. கருப்பாய் பேசிக்கொண்டே போக தலையாட்டியபடியே மாறி தொண்டை உதறி முண்டாசாய் தலையில் கட்டி கொண்டான். வெளியில் நின்ற தள்ளுவண்டியை கும்பிட்டு அதை வெளியில் எடுத்தான். தெருக்கோடி டீக்கடை முன் நின்றான். ஒரு டீ போடு. ஒரு கால் உடைந்து கிடந்த பெஞ்சில் உட்கார்ந்தான். கடையை ஒட்டிய மூலையில் தினந்தோறும் பார்க்கும் அதே கிழவன் குளிருக்காக கை கால்களை ஒன்றாக சேர்த்து டானா வடிவில் முடங்கி கிடந்தான். நைந்து போன வேட்டி போர்வையாக மாறியிருந்தது. இந்தாங்கண்ணே. அருகில் வந்து ஆவி பறக்க டீயை நீட்டினான் சிறுவன். இன்னொரு காலி கிளாஸ் எடுத்தாப்பா. ஒரே நொடியில் திரும்பி வந்த சிறுவன் கையில் பாதி கிளாஸ் இருந்தது. இந்தா என்று கையில் இருந்த டீயில் பாதியை அந்த டம்ளரில் ஊற்றி அந்த கிழவனை கொண்டு போய் கொடு. பொடிப்பையன் கிழவனை தட்டி எழுப்பி கிளாஸை கையில் திணிக்க திருதிருவென்று விழித்தவனிடம் மாரியின் பக்கம் கை காட்டி பையன் விளக்கம் கொடுக்க அங்கிருந்தபடியே 2 கைகளையும் தூக்கி அந்த கிழம் கும்பிட மாரிக்கு என்னவோ போல் இருந்தது. சிறிது நாட்களுக்கு பிறகு மல்லாந்து கிடந்தவனின் அருகே வந்து உட்கார்ந்தாள் கருப்பாய். பணத்துக்கு இன்னாயா பண்ண போற? நாளை மறுநாளே செய்யா 16 படையல் போட வேணாமா உங்கள் அப்பனுக்கு? அலுப்போடு எழுந்து உட்கார்ந்தான் மாறி. என்னத்த புள்ள பண்ணுறது? அந்த சாமி போட்ட லிஸ்ட்டு அம்மாடி. வேட்டி துண்டு, ஒரு கொடை, செருப்பு, பத்தாதத்துக்கு கைத்தடி வேணுமா, தச்சனை வேற. இம்புட்டு சாமானாயா? வாயை பிளந்தாள் கருப்பாயி. இன்னும் கேளு. பச்சரிசி, பருப்பு, வெத்தலை, வெல்லம், வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய். ஏயா, நாங்கள் ஏழைப்பாளைங்க, ஏதாவது பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னியா? சொன்னேன். அவர் சொல்கிறாரு, ஏன்பா மந்திரத்துக்கு ஏழை காசுக்காரன் எல்லாம் ஒன்று தான். ஏன் உங்கள் அப்பா கரையேறி மேலே போகணும்னா நான் சொல்கிற எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டாரு. தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டான் கருப்பாயி. இம்புட்டும் அந்த சாமிக்கு கொடுத்தது போக வடை பாயசத்தோட சோறாக்கி வேற போடணும். அக்கம் பக்கமும் சேர்ந்தாலே 50 தலகை வந்துருமே ஐயா. மொத்தமாக இம்புட்டு ஆயுங்கிற 2000 ஆகிடும் புள்ள. அம்புட்டு பணம் என்னை நம்பி எவாண்டி கொடுப்பான்? பீடி எடுத்து பற்ற வைத்து கொண்டான். சிரிப்பு வந்தது. என்னையா சிரிக்கிற? செத்து போன எங்கள் அப்பனுக்கு பீடி கட்டும் வைக்கணுமா? உள்ள பாவம். சாகிற வரைக்கும் அவர் செருப்பே போடலை. செத்தப்புறம் என்னத்துக்குமா ஒரு ஜோடி செருப்பு வாங்கி நான் தானம் செய்யணும்? கருப்பாய் மௌனமாக இருந்தாள். கொஞ்சம் கஷ்டமாக பட்டிருப்பான். தினமும் ஒரு வேளை சோத்துக்கு பஞ்சா பறந்தான் புள்ள எங்கள் அப்பன். இடுப்புல கட்டிக்கிறதுக்கு மாற்று துணி கிடையாது புள்ள அவனுக்கு. குரல் கம்மி போனது மாறிக்கு. நான் தள்ளுவண்டி எடுத்து சம்பாதிச்சு மொத வேட்டி சட்டையை எங்கள் அப்பனுக்கு எடுத்தாந்தப்ப எப்படி அழுதாரு புள்ள. மொத சட்டை போகிறோம்னு சந்தோஷம். அன்னைக்கு பச்சை புல்லா கணக்காக அழுதது இன்னும் என் மனசில் இருக்கு புள்ள. உடைந்து போய் உட்கார்ந்துருந்த மாரியின் தலையை வருடினாள் மனைவி. அதுக்கு தான் ஏன் சொல்கிறேன், உசுரோடு இருக்கும்போது அவர் எந்த சுகமும் படலை. நம்ம கடனை வாங்கி அவரை கரையேற்றிடுவோம். எனக்கு விவரம் தெரிஞ்சனாலா எங்கள் ஆத்தா கிட்ட அது உன்னையத்தாயா திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதோ பாரு புள்ள, இங்கிட்டு வாங்கி கடனை வாங்கி கருவாட்டு குழம்பு வச்சு நீ தின்றுவ. நாளைக்கு நான் அந்த கடங்கார முன்னால் தலை குனிஞ்சு நிற்கணுமே. வயிறு காலியாக இருந்தால் கூட பரவாயில்ல,
ரோட்டில் தலை நிமிர்ந்து நடக்கலாம் புள்ளன்னு அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். எப்போவும் யாருக்கிட்டையும் ஒரு பைசா காசு கடனை வாங்கக்கூடாதுன்னு அவர் நினைப்பார் புள்ள. அவர் மன்னிக்கவே மாட்டார் நான் கடன் வாங்கினேன்னா. பேசிக்கொண்டே போனவன் அக்கம் பக்கம் திரும்பி, புள்ள, இந்த 16 அது இதுன்னு நம்ம எதுக்காக செய்கிறோம்? வேறு எதுக்கு? செத்து போனவங்க சந்தோஷமாக ஆவியாக வந்து சாப்பிட்டு நம்மளை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்கு தான். அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்குறோம். கவலை விடு புள்ள. எங்கள் அப்பா 16 சும்மா ஜாம்னு நடக்குதா இல்லையான்னு பாரு புள்ள. கருப்பாய் குழம்பி போனாள். 16 வந்தது. உள்ளே அடுக்கலையில் வேலை தயாராகி கொண்டிருந்தது. என் புள்ள, இன்னுமா சமைச்சு முடியல? அடுப்பு ஊதி கொண்டிருந்தவள் நிமிர்ந்தாள். புகை மூட்டத்திலிருந்து, ஆச்சியா, சோறு குழம்பு இறக்கி போட்டாச்சு, பாயாசம் காஞ்சிருச்சு, பொரியலை வதக்கி விட்டா ஆச்சு. சீக்கிரமாக முடி புள்ள. அடுப்பு அணைச்சா தான் புகை ஓடும், இல்லைன்னா இந்த புகைக்குள்ளே குந்திக்கிட்டு மனுஷங்க சோறு திங்க முடியுமா? அரை மணிக்கு பிறகு பொடுசும் சிறுசுமாய் அக்கம்பக்கத்து குழந்தைகள் குடிசைக்குள் ஓடி வர பதறிப்போனாள் கருப்பாய். இந்தா படையல் போடுற நேரம் நில்லுங்கடி அங்கேயே. அவள் முடிக்கவில்லை. வெளியே மாரியின் குரல் கேட்டது. உள்ளார வரிசையில் உட்காருங்க போய். பொடிசுகள் உள்ளே நுழைய பின்னால் வந்த மாரியை பார்த்து திடுக்கிட்டாள். எலும்பும் தோளுமாய் ஒட்டி கிடந்த ஒரு கிழவனை குழந்தை போல கையில் ஏந்தியபடியே குடிசைக்குள் நுழைந்தான். அட, மூளைக்கடையில் அந்த மூளையில் முடங்கி கிடந்த பெரியவர் தான் இவர். உட்காருங்க பெரியவரை, நல்லா சாஞ்சிக்கிங்க. அப்படித்தான். வாகாக உட்கார வைத்து விட்டு சாமி படத்தின் முன்னால் பையில் இருந்த புது வேட்டியை எடுத்து பிரித்தான். இந்தாங்க பெரியவரை, இதை கட்டிக்கிங்க. காலில் விழுந்து கும்பிட்டு வேட்டியை பக்குவமாக நீட்டினான். வேட்டியை வாங்கி கண்களில் ஆச்சரியம், கண்ணீரோடு தழும்பி நிற்க கைகள் நடுங்க அதை மெதுவாக தடவினார். கண்களில் ஒற்றிக்கொண்டு, நல்லா இருப்பா, நல்லா இருப்புல, கை தூக்கி குரல் கம்மி இருவரையும் ஆசீர்வாதம் செய்தார். கருப்பாய்க்கு அழுகை அடைத்து கொண்டு வந்தது. கும்பிட்றேன் பெரியவரே. தரையில் விழுந்து கும்பிட்டாள். கருப்பாயே, நம்ம டீக்கடை மூலையில் மேலே சரியாக துணி கூட இல்லாமல் இந்த முடங்கி கிடந்தார் இவர். ஒரு காலத்தில் மாற்று துணி இல்லாமல் கிடந்த எங்கள் அப்பா நிச்சயமாக சந்தோஷப்படுவார் புள்ள. எங்கள் அப்பாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என் மனசு நிறைஞ்சு போச்சு. எங்கள் அப்பா கரை ஏறிடுவார் புள்ள, நிச்சயமாக கரை ஏறிடுவார். தழுதழுத்தான். ஆமாயா என்று தலையாட்டினாள் கருப்பாய். ஐயா, நான் போய் காக்காய்க்கு கொஞ்சம் சோறு வச்சுட்டு வரேன். பச்சை பிள்ளைங்க அவளாக காத்துட்டு கிடக்குங்க. நீ இலை எடுத்து போடு, நான் இதோ வந்து போடுறேன். சந்தோஷமாக தலைமுடியை அள்ளி முடித்து கொண்டு வெளியே ஓடினாள் கருப்பாய். இந்த கதை திருமதி உமா குமார் என்கிற பெண் எழுத்தாளர் எழுதியது. புதுவை இலக்கிய தென்றல் எனும் சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது.